ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ப ஆஸ்திரேலியால இருக்க கிரேட் ஓஷன் ரோட் தாங்க ட்ராவல் பண்ண போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மெல்பர்ன்ல இருந்து நியர்லி ஒரு 3 ஹவர்ஸ் தள்ளி இருக்கு இந்த ரோடு. இது ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் ரோடுங்க. வேர்ல்ட் வார் 1ல வந்து ஆஸ்திரேலியா சோல்ஜர்ஸ் இறந்து போனவங்களுக்கு ஞாபகார்த்தமா வந்து கட்டின ஒரு மெமோரியலான ஒரு ரோடு தாங்க இந்த கிரேட் ஓஷன் ரோடு. இது ஒரு வேர்ல்ட் ஃபேமஸான ஒரு ரோடு. ஆஸ்திரேலியா வரவங்க, எஸ்பெஷலி மெல்பர்ன் வரவங்க இந்த ரோட்ட வந்து பார்க்காம போகவே மாட்டாங்க. ஸோ இங்க போற வழியிலேயே பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்டோட ஸ்ட்ரெச்சில நெறைய அட்ராக்ஷன்ஸ், ஃபால்ஸு, சீனிக் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குங்க. பட் நம்ப வந்து முக்கியமா வந்து இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 12 அப்போஸ்டல்ஸ் இதுதான் இன்னைக்கு நம்ம இந்த கிரேட் ஓஷன் ரோட்ல பார்க்க போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கிரேட் ஓஷன் ரோடு ஒரே நாள்லயே நீங்க போயிட்டு வரலாம். அப்படி இல்லன்னா அங்க நைட் ஸ்டேவும் பண்ணிட்டு வரலாம். ஸோ நாங்க வந்து குழந்தை வச்சிருக்கிறதுனால நைட் ஸ்டே பண்ணிட்டு வரா மாரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆஸ்திரேலியானாலே நெறைய பேருக்கு ஞாபகம் வருது இங்க இருக்க வெனமஸ் ஸ்னேக்ஸ் தான். ஸோ அத பார்த்தோனே எனக்குமே லைட்டா அங்க கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. நாங்க வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பப்ளிக் ஹாலிடே டைம்ன்றதுனால பயங்கர கூட்டங்க. ஸோ யூசுவலா வந்து இவ்ளோ கூட்டம் இருக்காதுன்னு என் தம்பி சொல்லியிருந்தான். பட் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே கூட்டம் எங்க திரும்பினாலும் ஒரே கச்ச 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 கச்சன்னு மக்கள் கூட்டம் தாங்க. ஸோ இதுதாங்க வேர்ல்ட் ஃபேமஸ் 12 அப்போஸ்டல்ஸ். இந்த இடத்த பார்த்தோனேயும் உங்களுக்கு ஒரு ஃபேமஸான 90ஸ் தமிழ் பாட்டு உங்க மைண்ட்ல வந்திருக்கணும். என்ன பாட்டுன்னு தானே கேட்குறீங்க? காதலர் தினம் படத்துல இருந்து "என்ன விலை அழகே" பாட்டு இங்க தான் ஷூட் பண்ணது. ரொம்ப ஃபேமஸான இடம். ஸோ அந்த பாட்டு வந்து நீங்க போய் யாராச்சும் திருப்பி பார்க்கணுன்னா பாருங்க. இதே இடம் தான் அந்த பாட்டுல வந்து ஃபுல்லா காமிச்சிருப்பாங்க. நெறைய ஷாட்ஸ் வந்து ஆஸ்திரேலியால எடுத்திருக்காங்க. நியூசிலாண்ட்லயுமே எடுத்திருக்காங்க அந்த பாட்டு. பார்த்து முடிச்சுட்டு ஒரு சின்ன சீசைட் டவுனுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்க வந்து லஞ்ச் சாப்பிடலாம் தான் பிளானு. ஸோ ரொம்ப அழகா இருந்துச்சு. பார்க்கறதுக்கே அவ்ளோ பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த குட்டி டவுனு. மல்டிபிள் ஐட்டம்ஸ் வந்து இந்த கஃபேல வாங்கி எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. ஸோ ஆஸ் யூசுவல் வந்து வெஸ்டர்ன் டைப் ஃபுட் தான் அங்க அவைலபிளா இருந்துச்சு. ஸோ எல்லாமே வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு, திருப்பி இந்த சீசைட்ல வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. ரிலாக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே இந்த கிரேட் ஓஷன் ரோட்ல இன்னொரு ஸ்பாட்டுமே இருக்குங்க. ஸோ இத பார்க்கறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். இந்த ஸ்பாட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாக் அண்ட் கார்ட்ஜ். பார்க்கறதுக்கே அவ்ளோ அழகா இருந்துச்சு. இதுவுமே பார்த்தீங்கன்னா, "என்ன விலை அழகே" பாட்டுல வரும் இந்த ஸ்ட்ரெச்சு. நான் எவ்வளோதான் வீடியோஸ்ல எடுத்து காமிச்சாலும், அந்த நேர்ல பார்க்குற அந்த அழகோட அந்த ஜஸ்டிஸ் வந்து நம்ம பண்ணவே முடியாதுங்க வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்ல. ஸோ என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் வந்து கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். பட் நேர்ல ரொம்ப ரொம்ப பிரிட்டியா இருந்துச்சு. ஃபோன்ல இந்த மாதிரி நம்ம பார்க்குறத விட வொர்த் த டிரைவுங்க. அத முடிச்சுட்டு இன்னொரு ஸ்பாட்டுக்குமே போனோம். ஸோ இங்க வந்து நம்ம கீழ ஒரு படிக்கட் மாதிரி இருக்கும். அத இறங்கி போனோங்க. ஸோ இந்த ஸ்பாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ் படத்துல வந்திருக்கு. விஷால், அஞ்சலி நடிச்ச மதகத ராஜா படத்துல ஒரு சாங் இங்க வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அங்க போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு டைரக்ட்டா எங்க ஏர்பிஎன்பிக்கு போயிட்டோங்க. ஸோ இங்க வந்து நம்ம 1 நைட் தான் ஸ்டே பண்ண போறோம். 3 பெட்ரூம் ஹவுஸு ரொம்ப நீட் அண்ட் கிளீனா அவ்ளோ அழகா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. காமன் பாத்ரூம், டாய்லெட் ஒண்ணு இருக்கு. ரூம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பெருசா இருந்துச்சு. ஸோ இந்த வீட்ல வந்து நியர்லி வந்து ஒரு 8 பீப்பிள் கிட்ட அக்காமடேட் பண்ணலாம். ஹாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெரிய ஹாலு, ஹீட்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கிச்சனுமே வந்து அவைலபிளா இருக்குங்க. பாப்பாக்கு விளையாடுறதுக்காகவே பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளே ரூம் ஏரியாவும் இருந்துச்சுங்க. ஸோ இது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. உள்ள போனா ஏகப்பட்ட டாய்ஸு, புக்ஸு, கிட்ஸுக்கு வந்து ஏத்த ஒரு ரூமா இருந்துச்சு. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு லாண்ட்ரி ஸ்பேஸு, டாய்லெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருந்துச்சு. ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, ஓவரால் ஒரு நைட்டுக்கு வந்து எங்களுக்கு அரவுண்ட் $250 ஆச்சு. பட் நெறைய பேர் நீங்க வரீங்கன்னா, பயங்கர வொர்த். இந்த மாதிரி ஒரு இடத்துல தங்கிட்டு எக்ஸ்பென்சஸ்லாம் ஷேர் பண்ணும்போது ரொம்ப சீப்பாவே உங்களுக்கு முடிஞ்சிரும். வீடு மட்டும் இவ்வளோ பெருசு இல்லங்க. வீட்டுக்கு வெளியில பார்த்தீங்கன்னா, பேக்யார்ட் ஸ்பேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பெருசா இருந்துச்சு. நெறைய வெஜிடபிள் கார்டன் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட் ட்ரீஸ்லாம் நெறைய இருந்துச்சு. பார்பிக்யூமே அவைலபிளா இருந்துச்சு. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இருந்தே எலக்ட்ரிக் குக்கர் கொண்டு வந்துட்டோம். ஸோ இதில வந்து குயிக்கா தேங்காய் பால் சாதம் தான் பண்ணிட்டுருக்கேன். அது கூட ஏதாச்சும் ஒரு சைட் பண்ணி சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு தான் பிளானு. ஸோ முட்டை இருந்துச்சு. முட்டை வாங்கிட்டு முட்டை பொரியல் பண்ணி நம்ம தேங்காய் பால் சாதம் தான் இன்னைக்கு நைட்டுக்காக பண்ணேன். அண்ட் டிவியில வந்து இப்போ காமிக்கிற இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா, "என்ன விலை அழகே" சாங்கு. நம்ம காலையில பார்த்த அந்த 12 அப்போஸ்டல்ஸ்ல தான் இந்த சாங் ஃபுல்லாவே ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த சாங் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என் ஞாபகம் வரும்னு நெனைக்கிறேன். நைட்டு தூங்கிட்டு காலையில வந்து டைமுக்கு எந்திரிச்சாச்சுங்க. ஸோ இன்னைக்கு வந்து பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரேட் ஓஷன் ரோட்ல அந்த 12 அப்போஸ்டல்ஸ் திரும்ப காலையில வந்து கூட்டம் நெறைய இல்லன்னா போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வெக்கேட் பண்ணிட்டு எங்க சாவிய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லாக் பாக்ஸ்லயே வச்சுட்டோங்க. இதில வச்சுட்டு மூடிட்டா யாராலயும் ஓப்பன் பண்ண முடியாது. ஓனரால மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபெசிலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஓனர் வந்து அவங்க வந்து நம்மள கிரீட் பண்ணணும்னு அவசியமே இல்ல சாவி குடுக்குறதுக்கு. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல வச்சுட்டாங்கன்னா, கெஸ்ட் வந்து எப்போ வராங்களோ அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் வீட்ட. நம்ம ஏர்பிஎன்பிலேருந்து 12 அப்போஸ்டல்ஸும் வந்தாச்சு. நல்ல வெயிலு. கடலுமே பார்த்தீங்கன்னா, ப்ளூயிஷ்ஷா, கிரீனிஷ்ஷா இருந்துச்சு வெயில்னால. நேத்து நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மேகமூட்டமா இருந்துச்சு. அதனால ஃபோட்டோஸ்,
வீடியோஸ்லலாம் வெயில் இந்த அளவுக்கு ஹார்ஷாக தெரியல. பட் இன்றைக்கி வந்து நாங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுக்கும்போது மூஞ்சிலே அப்படியே வெயில் அண்ட் ஷேடோஸ்லாம் தெரிஞ்சுது. பட் பார்க்க சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த கலிஃபோர்னியா ரெட்வுட் ஃபாரஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். சரி இங்கே நம்ம சும்மா கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம மெல்பர்ன் திருப்பி போயிடலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஃபாரஸ்ட் நான் உள்ளே என்டர் ஆகும்போது எனக்கு அப்படியே அந்த ஊட்டி, கொடைக்கானலில் வந்து அந்த பைன் ஃபாரஸ்ட் இருக்கும்ல, அந்த ஃபீல் தாங்க லிட்ரலி இருந்துச்சு. ஆஸ்திரேலியாவில் இருக்க மாதிரியே தெரியல. நம்ம ஊட்டி, கொடைக்கானலில் இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப பெரிய ஏரியாலாம் இல்லை. பட் ஆனால் நல்லா டீசெண்டான ஒரு ஏரியா தான். அண்ட் அங்கே நம்ம பிக்னிக் பண்ணலாம், ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், ரிலாக்ஸாக ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த இடம் இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் கண்டிப்பாக பிக்னிக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் பிளான் பண்ணி கொண்டு வந்திருப்போங்க. ஸோ நாங்கள் லஞ்செல்லாம் கையில் எதுவுமே கொண்டு வரல. வெளியில் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி தான் யோசிச்சிருந்தோம். ஸோ அதனால் எதுவுமே நாங்கள் ப்ரிப்பேர்டாக வரல. பட் அங்கே போயிட்டக்கப்புறம் ரொம்பவே ரிக்ரெட் பண்ணோம். நம்ம ஏதாச்சும் வந்து பிக்னிக் மாதிரி பண்ணியிருக்கலாமே. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு லொக்கேஷன். வந்ததுக்கு ஃபுல் அழகையும் வந்து நேச்சரை ரசிச்சுட்டு அப்படியே அங்கே வந்து பார்த்திங்கன்னா சில வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் நம்ம ஆஸ் யூஷுவல் ஆசை தீர எடுத்தாச்சு. இந்த இடத்துல நாங்கள் கொஞ்ச நேரம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் ஓவராலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி ஈவினிங் நாங்கள் மெல்பர்னுக்கும் ரிட்டர்ன் ஆயாச்சு. ரிட்டர்ன் ஆன உடனே என் தம்பிக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து இது மாதிரி ஃபுல் விருந்து குக் பண்ணேன். மெனுவில் முறுமுறுன்னு சிக்கன் 65 பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா பிரியாணி கத்திரிக்காய் பண்ணியிருந்தேன். இது கூடயே வந்து மூளை ஃப்ரையும் வந்து சூப்பராக பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மெயின் ஐட்டமாக மட்டன் பிரியாணி வெட்டிங் ஸ்டைலில் பண்ணியிருந்தேன். அண்ட் சிக்கன் ஊறுகாய் ரைத்தாவும் பண்ணிவிட்டு சூப்பராக எங்களோட டேயை ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க.